Welcome back to Society Mike's channel, and today we have guests with us. And to start off, I'm Nivashini. I'm Sanjay. I'm Sharma. and I'm Yuga for today. எங்கள் டாபிக் இன்னைக்கு வந்து எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட்ஸ் கோனா பி ஃபன். அந்த மாதிரி ஸோ ப்ரோ நீங்கள் ஆரம்பிங்க. வாழ்க்கையை பற்றி பேசணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் வி ஹேவ் அ வெரி இது வந்து எவ்ரி சிங்கிள் டைம் when we sit with our friends and everyone we definitely talk about this. இது வந்து back then in SMK in high school. So what happened is one of my friend வந்து அவனுக்கு வந்து பர்த்டே அந்த டே. ஸோ நாங்கள் வந்து எங்கள் கல்ச்சரில் வந்து எப்படின்னா அந்த பர்டிகுலர் டேயில் வந்து கண்டிப்பாக வந்து முட்டை மாவு போட்டு தெரிக்க விட்டுருந்தோம். அதுதான் வந்து எங்களோட ஃபன். ஸோ இவ்வளோ நாளாக வந்து நம்மளாம் சின்னதாக ஒரு 2 மாவு 2 முட்டை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 கட்டு முட்டை, 4 கட்டன் முட்டை, அந்த முட்டை அண்ட் ஆல்சோ மாவு யாருனாலும் 2 மாவு தங்கா பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, எங்கள் செட்டே வந்து 30 பேர்கிட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்கெட் கொண்டு வந்தாலும் 30 மாவு ஆச்சு. அதை வச்சு நம்ம ரொட்டி சனையே சுடலாம். எந்த ஏரியா ப்ரோ சொல்றா வைரல் ஆயிடுவோம். ஸோ பிளான் பண்ணிட்டோம். ஸோ பிளான் பண்ணிட்டு வரும்போது எல்லாரும் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா டீச்சருங்களை பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எங்கள் ஸ்கூல் வந்து வி ஹேவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோர் வி ஹேவ் டாய்லெட். ஸோ எந்த டாய்லெட்டில் வேணால் நம்ம இது பண்ணலாம். பட் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையரான மாதிரி, ஐ திங்க் இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் எந்த ஸ்கூல்னு. ஸோ நாங்கள் ஹையரான மாதிரி ஒரு ஐ திங்க் ஒரு 3rd or 4th ஃப்ளோர் கிட்ட இருக்கோம். அங்கெல்லாம் கிளாஸே இருக்காது, வெறும் லேப்ஸ் தான். போயிட்டு அப்புறம் ஒரு பையன் வந்து புராலியன்லேருந்து வந்த பையன், என்ன நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. ஆர்வம் பையனுக்கு, ரொம்ப ஆர்வம் அந்த பையனுக்கு. நான் இது வரைக்கும் முட்டடி பார்த்ததே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முட்டடி பார்க்கணும் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நாங்கள் ஆஸ் யூஸ்வல் வச்சு நீ திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மாவு எல்லாம் அடிச்சாச்சு. அந்த ஒரு டாய்லெட்டே வந்து இப்போ இந்த இடத்த முட்டையை மாவு வச்சு ஃபில் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலீஜ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த டே வந்து இட்ஸ் கொக்குரிக்குலம் டே, இட்ஸ் வெனஸ்டே. ஸோ என்னாச்சு, ஓகே டன் பண்ணியாச்சா, சரி மச்சி வா குளிக்கலாம்னு சொல்லிட்டு புராலியன் குரூப் கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டு பெர்சாலியன் ரூமில் கூட்டு ஸ்கூலில் வி ஹேவ் பெர்சாலியன். ஓகே பாய்ஸ். ஸோ வி வென்ட் தேர். இட்ஸ் ஆக்சுவலி கோட் ஸ்கூல். ஓகே, ஸோ நாங்கள் போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவன் சுத்தமாக இருக்கான், அடித்து நாங்கள் சுத்தமாக இருக்கோம். ஓகேவா? எல்லோரும் வந்து பெரியம்புடானில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், டீச்சர் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து குடுன்னு ஒருத்தன் வந்தான். யாருனாக்கா ஹெச்எம்மோட டிசிப்ளின் டீச்சர். ஹி கேம் வெரி ஃபாஸ்ட், ஹி வாஸ் வெரி ஆங்கிரி. அவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கோவமாக இருக்கான். ஆனால் அவன் எப்பவுமே கோவப்பட மாட்டான். ஏன் அவன் கோவமாக இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு அந்த பையன் வந்து புராலியன் பையன் இருக்கால, அவன் வரான். அவனை தான் முட்டடி கலப்பட மாதிரி அவன் சுழுவார், சட்டை எல்லாமே கவர்ட். ஓகே, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஏன் இவன் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்துல ஐயோ மச்சான் போட்டு கொடுக்குறான்டா அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு நான் கூட அடிச்சு 2 ரோத்தா விட்டு அடிச்சிருவாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் மாதிரி டிட்டர்ஜென்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய் டாய்லெட் கழுவுங்க அப்படின்னு. ஹெச்எம் நாங்கள் டாய்லெட் கழுவ அப்படி ஸ்க்ராப் போலகி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேடிச்சு அவனை பார்க்குறோம். அவன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தேன். அவன் பார்த்து டே முட்டடி வாங்கினா அவனே நல்லா தான்டா இருக்கேன், நீ ஏன்டா இப்படி இருக்க. ஸோ தேட் வாஸ் த வர்ஸ்ட் மூமெண்ட்ல. அது ஃபனின்னு சொல்லலாம். அட் சேம் டைம் வந்து அடிச்சாடில் அந்த டாய்லெட்டை கழுவுன்னு இருக்குல்ல ப்ரோ, வாழ்க்கையை வெறுத்துட்டேன் ப்ரோ. நீங்க கழுவுன டாய்லெட் சுத்தமா இருக்குமே. அதுக்கப்புறம் எந்த டாய்லெட் கழுவினாலும் என்னால் சுத்தமாக கழுவ முடியல. பார்த்துக்கீங்களா? ஸ்கூல் டாய்லெட் கழுவுறது அது கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 4 to 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் நாங்கள் அங்கே மேலெலாம் ஏறிலாம் அடித்தோம். ஸோ அந்த முட்டை கூட அங்கங்கெல்லாம் இருக்கும். மாவு ஃபுல்லாக தெறிக்க விட்டாச்சு. ஆனால் நாங்கள் சுத்தமாக இருக்கோம். அந்த புராலியன் பையன் மட்டும் மாட்டி விட்டாங்க. ப்ரோ எவ்வளோ நேரம் சுமாராக கழுவிருப்பீங்க? அதாவது மூச்சு கழுடனா பார்த்துக்கலாம். அதை ஏன் கேட்குறீங்க? அப்புறம் எச்சமே பார்த்து சரிடா இங்கே கழுடெல்லாம் போதும், இவங்க ரொம்ப நல்ல விட்டுடாடா மாப்பிள்ள. ஐயோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ்ல. எக்ஸ்பீரியன்ஸ் தான். டாய்லெட்லாம் கழுவுறது சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. அடியிலேருந்து எனக்கு டாய்லெட் கழுவுலாம் பார்த்தா தனி மரியாதை வந்துடும் ப்ரோ. நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். எனக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படின்னாக்கா ஸ்கூல் முடிஞ்ச கடை வந்து எல்லோரும் அந்த பர்த்டே டைமில் வந்து முட்டை மாவு அடிக்கிறதெல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறதுலாம் நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சாங்கன்னு தெரில. ஆரஞ்சு நெஸ்காஃபே
பஞ்சாமிர்தம் புரிஞ்சுட்டேன் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ ஸ்கூல் வெளியே வந்து விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தென் ஐ வாஸ் லைக், என்னடா இது ஆரஞ்சு ஜூஸ்லாம் வாயில போடுறதுன்னு, லைக் என்னடா டெஸ்கஃபேலாம் திடீர்னு டேஸ் ஆகுதுன்னு. சரி சொல்லி நம்ம ஓட ஆரம்பிப்போம்னு சொல்லி ஓடி போய் சுத்தம் பண்ணுறதுக்கு ஸ்கூல் உள்ளுக்கு ஓடினேன். அப்படியே நேராக டாய்லெட்டுக்கு ஓடிட்டேன். ஆனா எதுக்கு அடி வாங்குனீங்கன்னே தெரியல. பர்த்டே. ஓ பர்த்டே. அவரை பார்த்தா இப்படி இருக்கா அப்படி இருக்கா. ஸோ போன கேட பசங்களும் வந்துட்டாங்க டாய்லெட்டுக்கு. ஆஃப்டர் தே கேம் அண்ட் தென் within few seconds the discipline teacher came ready. ஐயோ. Then I was like, எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி தான் இருக்குன்னு சொல்லி லைட்டாக வெளியே எட்டி பார்த்தாக்க நான் ஓடின தளம் ஃபுல்லாக மாவாக தான் இருக்குது. ஃப்ரம் அவுட் சைட் த ஸ்கூல் டில் நான் ஓடின தளம் எல்லாமே அந்த ஜங்கல் ட்ராக்கிங் போகும்போது நம்மலாம் விட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த வடிவேல் படத்தில் மண்டை மேலே உண்மையிலே அந்த மாதிரி தான். ஸோ சேம் திங்லாம் கழுவை வச்சுட்டு என்னோட தென் மண்டை ஃபுல்லாக மாவாக இருக்கும், வேறு தண்ணி வேறு மேலே ஊற்றுவாங்க. அது கழுவுறதுக்கே எனக்கு ஒரு 1 hour plus எடுத்துச்சு. உங்களை கழுவா டாய்லெட்டை கழுவ என்னைய கழுவுறதுக்கே பேசிக்காக உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுருக்கீங்க, பஞ்சாமிர்தமே புரிஞ்சுட்டாங்க. தென் அப்பையிலேருந்து டிசிப்ளின் டீச்சருக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ சீனியர் வந்துருச்சுல ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 அந்த மாதிரி சீசனில் வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டும். ஸோ யூஸ்வலி அந்த என்னது கேஹெச் சப்ஜெக்ட் வந்து ஸ்ப்ரே அடிப்போம்ல, சரி ஸ்ப்ரே பார்த்தா இருக்குன்னு சொல்லி ஒரு பேண்டன் கிளாஸுக்கு போயிட்டு ஏதாச்சும் அடிப்போமேன்னு சொல்லிட்டு என்ன அடிக்கலாம்னு யோசிக்கும்போது சரி ஸ்கூல் பேர் மொதல் அடிப்போமேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேர் அடித்தேன் பெருசாக எஸ்எம்கே பிபின்னு. ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்கூல் பேர் அடிச்சிருக்கேன், மாடல் பண்ணியிருக்காங்க. அது டீச்சருக்கு தெரியல. கிராஃபிட்டி. ஸோ நான் வந்து சரி டீசெண்டாக ஸ்கூல் பேர் அடிப்போமே சரி ஸ்கூல் பேர் அடிச்சிட்டேன். டீசெண்ட். நம்ம பையன் என்ன பண்ணியிருப்பான், நேராக எடுத்த கடை மொதல் என்ன பண்ணுவாங்க, கெட்டவர் தானே அடிப்பாங்க, நேராக அடிச்சுட்டாங்க. டிசிப்ளின் டீச்சர் கரெக்டாக வந்துட்டான். ஓ ஸோ யோலா சேய் யூனோ ஸ்கூல் இஸ் தட் ரைட். எப்படி அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக தெரியுது நம்ம அது எனக்கே தெரியல. டிசிப்ளின் டீச்சர் தான் ப்ரோ. அடுத்த நாள் பெரியம்புரான் வரும்போது மைக்கு போட்டு சொல்லிட்டான், தீஸ் பாய்ஸ் ஸ்ப்ரேட் எஸ் கெட்ட வார்த்தையாச்சா மொரட்டு கெட்டது போல. அப்போ அப்புறம் பேசுவோம். ஸோ திஸ் பாய் ஸ்ப்ரேட் சொல்லி எல்லா எங்கள் 2 பேர்த்தையும் நிற்க வச்சுட்டு எல்லாரும் கைத்தட்ட வச்சா. பரிம்புனான்ல எதுக்கு அது பண்ணதுக்கு இதெல்லாம் பெருமையா கடமை. அதை பண்ணதுக்கு கைத்தட்ட வச்சாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, சோகமாவா இல்ல ரொம்ப பெருமையா? கெத்தா தான் நின்றுக்கிட்டு இருப்போம். கேஜிஎஃப்ல வர ஹீரோ மாதிரி வெளியில தான் மாமா சிரிக்கிறேன். Yeah, it was that. Then ஸ்கூல் சீசனில் வந்து அந்த வேப் அது வந்து அந்த சீசன் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. அப்போன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பையன் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தார் அப்பயே. ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்த மாடலாம் வந்து லைக் யூனோ தி ஸ்பெண்ட் 200 300 அந்த மாதிரி இருந்துச்சு. தென் மச்சான் குர்ரா மச்சான் உங்களுக்கு ஸ்கூல் டைமில் அது அவனை தான் கேட்கணும். அவங்க அப்பா பெரிய கையார். ஸோ மச்சான் குடு மச்சான் அடிச்சுட்டு வந்துடுவோம்னு சொன்னேன். டேய் டிசிப்ளின் டீச்சர்லாம் இருக்காங்கடா பார்த்துடான்னு சொல்லி படித்து சொன்னான். டே கதெல்லாம் மச்சான் நீ குர்ரா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எல்லாம் எடுத்துகிட்டு போனோமா, எடுத்துகிட்டு போய் நல்லா அடித்தோம். அடித்து முடிஞ்சு டிசிப்ளின் டீச்சரை கண்டுபிடிச்சி பிடிக்கிட்டு போயிட்டான். அங்க வந்து திருப்பி அவன் எப்படி வந்தானே தெரில. ஒருவேளை அங்க சென்சர் வச்சிருப்பாங்க, தப்பு நடக்கிற இடத்துல நான் இருப்பேன். ஸோ ஸ்கூல் முடிஞ்ச கூட வந்து கேட்டான், டே மச்சான் போட்டேங்கடா, டே மச்சான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா. என்னடா சொல்கிறான்னு கேட்டேன். லிட்ரலி அந்த சிச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. தென் ஐ வாஸ் லைக் சாரா மச்சான் ஆனால் காசு வாங்க போடா, ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்கூலே மாறி போயிட்டான். அதோட சிங்கம் சூர்யா சிரிக்கிறேனி ஒரு போட்டுக்காக ஸ்கூலே மாத்திட்டானோ. அதோட ஸ்கூல் மாதிரி போனவன் தான், அதுலேருந்து ஆளையும் பார்க்கல. ஒன்னு போனா இன்னொன்னு வரும், இது வரல, ஒன்னு போயிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்படியே போனவன் தான், இன்னிலேருந்து அவனை பார்க்கவே இல்லை. பட் அந்த ஸ்கூல் இது டிசிப்ளின் டீச்சர் யாருன்னு பார்க்கணும்ல. அவர் சொன்ன ஸ்கூல் அவர் சிங்கம் சூர்யா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சிரிக்கிறேனி சில அப்படின்னா சகாயமாக கூட இருக்கலாம். ஐயோ அப்போ எங்கே வெட்டுவாங்க, எங்கே வெட்டுதோ அங்கே வெட்டு. உங்களுக்கு எப்படி? எனக்கு முட்டை அடி இந்த மாதிரிலாம் இல்லை, பிகாஸ் ரொம்ப கொஞ்சம் குட் கேர்ள். ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் ஹை ஸ்கூல் 18 years old. அப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் அப்படியே அந்த யாரோ டெக்ஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும்ல. அப்போ ஒரு காய் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, ஹாய் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். ஹாய் மாலினி. நான் அப்போதான் எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லை, அதெல்லாம் பார்த்தனே வாவ் நல்லா எனக்கும் ஒருத்தர் ரூட் போடுறான், என் மூஞ்சியும் ஒருத்தன் அழகா இருக்கு. அப்போல்லாம் பார்க்குற மாதிரி அவர் இருக்க மாட்டேன் உண்மையா. இல்லை எனக்கு அது புரியல. நானும் ஓகே
ஓகே சரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே 5வது நாள் வரைக்கும் ஒரே பட்டர்ஃப்ளையாக வந்துக்கிட்டு இருக்கு. 6வது நாள் ஷல்டெக்ஸ் வெளியாக்கிட்டான். போச்சு எல்லாம் பட்டர்ஃப்ளை செத்து போச்சு எல்லாம். என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோ கால் பண்ணிட்டு சொன்னாங்க. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. அவன் சொன்னா கால் பண்ணிட்டு உன் மூஞ்ச நீயே பார்த்துருக்கியா? ஓ மை காட். நான் இது ரொமான்டிக்காக பேசுறானா ஒரே கன்ஃபியூஸ்டா. உன் மூஞ்சி நீயே பார்த்துருக்கியா? அழகா இருக்கேன்னு சொல்றியா இல்ல அசிங்கமா இருக்கேன்னு சொல்றியா? அவன் நேரவே சொல்றான். நீ என்ன சொல்ல வர? என்னதாண்டி சொல்ற? Have you seen your face? You're so fat, so short someone. நான் வந்துட்டு என்னோட ஃபேஸில் இன்னும் நிறையா மார்க்ஸ் அண்ட் ஸ்கார்ஸ்லாம் இருக்கும். ஓ have you seen your face? எல்லாம் மார்க்ஸ் அண்ட் ஸ்கார். எனக்கு அப்படி ரொம்ப லைக் ஹர்ட்ஃபுல்லாச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், தியாகி மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மூச்சு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டான். சரி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு காலேஜில் உட்காந்துருக்கேன். அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. திருப்பி ஹலோ மாலினி, திஸ் இஸ் கிருஷ்ணன். ஹலோ இல்லை அதெல்லாம் இல்லை. இழைச்சிட்டியா? பையன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிருக்கா. மதிக்கிறா ஹூஸ் திஸ்னு இழைச்சிட்டியா? இழைச்சிட்டு இல்லை. எப்போ வீட்டுக்கு வருவ? எப்போ வீட்டுக்கு வரீங்க? பேசாதீங்க சொல்லுங்க. இல்லை ஓ நீ இழைச்சி நான் கப்பல் பண்ணலான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டான். நான் யார் இதுன்னு டெலிகிராம் போய் செக் பண்ணுறேன். அவர் பார்த்து இவனா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு இந்த பேர். ஆன்சர் பண்ணேன். ஐம் ஸோ சாரி, ஸோ ரிக்ரெட்ஃபுல் ஆஃப் வாட் எவர் ஐ டிட் டு யூ. அப்போ அந்த டைமில் ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஆச்சா. அந்த டைமில் ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஆச்சா. நானும் லைக் ரொம்ப சீரியஸாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல லைக் விட்டுரு, யூ ரியலைஸ்ட் தப்புன்னு விட்டுரு, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்கன்னு. இல்லை எனக்கு ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லாக இருக்குது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்னேன் பரவாயில்ல, இல்லை நான் பெரிய தப்பு நான் தான் பரவாயில்லைங்கிற எதுக்கு இப்படி இல்லை நான் அதுக்கும் மேலே ஒன்று பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண? என்ன பண்ணி சொல்ற? அதுக்கும் மேலே ஒன்று பண்ணிட்டேன்னு என்ன பண்ணேன்னு உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு. நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். என்ன பொய் சொல்லியிருந்தா இட் டசன்ட் மேட்டர்ல அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அவன் சொன்னான் அழுதான் உட்காந்து. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு அந்த அவங்க பேச ஆரம்பிச்ச டைமில் வந்துட்டு எனக்கு 18 இயர்ஸோ அவங்களுக்கு 21 இயர்ஸ் ஓல்டு. அப்போ அவங்க சொன்னாங்க நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னான்னு கேட்டேன். உனக்கு 18 வயசு இருந்தப்ப எனக்கு 15 வயசு தான். ஐய பேடு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பால்வாடி ஸ்கூலுக்கு போற வயசுல உனக்கு பாவாடை கேக்குதா? எனக்கு ஒரு ஸ்கூல் பையன் ஒரு ஸ்கூல் பையன் உங்களை ஏமாத்தினது கூட பரவாயில்ல, அந்த கமிட்மெண்டோட 2 வருஷம் கால் பண்ணிருக்கேன். நானே கெஞ்சினேன் ப்ளீஸ் வந்துட்டு போய் சொல்கிறேன்னு சொல்ல. நான் ஐசி வேணான்னு அனுப்புனேன். எனக்கு உண்மையாலே இப்போ 15 தான். அப்போ எனக்கு சாரி அந்த மாதிரி பண்ணதுக்கு. நான் பார்த்து என்ன சாதாரணமாக சாரி சொல்லிட்டு போகிறேன். அவனோட மோட்டிவ் தான் என்னப்பா தெரியல. இவங்க வயசு கூடயா இருந்திருப்பாங்க. அவன் அப்பதான் அவர் அப்பவே சிம்பு மாதிரி யோசிச்சு பார்த்திருப்பாரு. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா அங்க முளையும். அவன் அப்பதான் இந்த கல்ச்சர்லாம் டக்குனு சொல்லிப்பா 3 வயசு தாண்டி குறவு முட்டி சைஸ்ல. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டாரி என்னன்னா, ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நல்லா அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஆமாம். ஸோ அது உண்மைதான். என்னோட கதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எங்கள் ஸ்கூலில் கோகோ அந்த டைம் சரியா, தமிழ் ஸ்கூலில் படிக்கும்போது தான், ப்ரைமரி ஸ்கூல். ஸோ அந்த டைம் எப்படின்னா கோகோ விளாண்டுக்கு இருந்தோம். கோகோ இல்லை சாரி பிஜே. ஓகே. ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 10 o'clock in the morning. We were playing டிக் டேக் கரெக்டா? தொட்டிட்டு ஓடினா. யா the one correct. ஓகே ஆமாம், தொட்டிட்டு ஓடுறது தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, when I was running to touch my friend, அவன் மின்னுக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு. எப்படி நம்ம போய் அதை தொடலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு பிரேக் போட்டேன்னா இன்னொரு குட்டலி நடுவில் வந்துட்டான். நான் அவனை இடிச்சு அவன் ஒரு 2 meters ஃப்ளைங்கில் போயிருப்பான். போயிட்டு அவன் தலை ரோட்டில் அடிச்சிருச்சு. ஸோ அடிச்சிட்டோன்னே இந்த இடத்துலேருந்து அப்படி மலையாக ரத்தம் பின்னாடி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் மச்சான் நல்லா தானே மச்சான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? அவன் சிரிச்சுக்கிட்டே வலியுதுடா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்க.
கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்தா பின்னாடி நல்ல வேலை இட்ஸ் நாட் ஸ்டிச்சஸ் கம்மு போடுவாங்க தெரியுமா, கம்மு போட்டு விட்டுட்டாங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங்கோட நான் ஒரு வருஷம் கிட்ட அவனை பார்க்குறப்பெல்லாம் டே என் மேக் பண்ணலடா சாரிடா. ஆனால் அவன் சொன்னான் மச்சான் நீ இடிச்சு நான் பிறந்தேன் பத்தியா, அதுதான்டா அந்த ஏரில் இருந்தப்போ ஒன்று தோணுச்சு. சுற்றி அதே தான். ஆனால் இப்போ இருக்கும் ஹி ஸ்டில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஹை ஸ்கூல், நாட் ஹை ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல. ஸோ அன்றைக்குமா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ இன்னும் மொட்டை தானமாக இருக்கான். இந்த வீடியோ இல்லைன்னு நான் கண்டிப்பாக மச்சான் அவனை அட்டாக் பண்ணுவேன்டா. ஓகே, ஸோ வித் தட் பீயிங் செட், thank you very much. Please subscribe to our channel. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, follow ஃபாலோ பண்ணுங்க. பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, வித் தட் Thank you very much. வணக்கம்.